பேராபத்தை தாக்குப்பிடிக்குமா தமிழ்நாடு? ஜூலை மாதத்தில் நடக்க இருக்கும் சம்பவம். எச்சரிக்கும் வல்லுநர்கள். உலக வெப்பமயமாதல் காரணமாக உலகளாவிய வானிலையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் லானினோ மற்றும் எல்னினோ முக்கிய நிகழ்வுகளாக உள்ளன. இவற்றில் லானினோ இந்தியாவுக்கு மழையை கொடுக்கும், எல்னினோ கடும் வறட்சியை கொடுக்கும். இவை இரண்டும் இயற்கையாகவே நடக்கும் சுழற்சிகள் என்றாலும் தற்போதைய உலக வெப்பமயமாதல் காரணமாக இவற்றின் தீவிரம் மற்றும் கணிக்க முடியாத தன்மை அதிகரித்துள்ளதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதியில் கடலின் மேற்பரப்பு நீர் வழக்கத்தை விட அதிக வெப்பமடைவதையே எல்னினோ என்கின்றனர். அதுவே கடல் மேல்பரப்பு நீர் மிக கடுமையான அளவில் வெப்பமடையும் போது அது சூப்பர் எல்னினோ என்று சொல்லப்படுகிறது. அதாவது இயல்பை விட கடலின் வெப்பநிலை 2 செல்சியஸ் முதல் 3 செல்சியஸ் வரை அல்லது அதற்கு மேல் அதிகரிப்பதை தான் சூப்பர் எல்னினோ என்கின்றனர். வரும் ஜூலை மாதம் எல்னினோ உருவாகி அது சூப்பர் எல்னினோவாக வரும் அக்டோபர் மாதத்தில் மாறுகிறது. இதனால் இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிக பாதிப்புகள் ஏற்படும். இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் இந்த சூப்பர் எல்னினோ முதலில் இயற்கையின் கொடையான மழையைத்தான் பாதிக்க உள்ளது. அதாவது 2026ஆம் ஆண்டில் ஜூன் முதல் செப்டம்பர் வரை பெய்யக்கூடிய தென்மேற்கு பருவமழை இந்த சூப்பர் எல்னினோ தாக்கத்தால் குறைவாக பெய்யும். தென்மேற்கு பருவமழை பலவீனப்படும், விவசாயம் பாதிக்கப்படும். இந்திய விவசாயம் 70% தென்மேற்கு பருவமழையை நம்பியே உள்ளது. குறிப்பாக ஜூன் ஜூலை மாதங்களில் பயிரிடப்படும் நெல், சோளம், பருத்தி, கரும்பு, எண்ணெய் வித்துக்கள் போன்ற காரிய பயிர்கள் பாதிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளது. விவசாய உற்பத்தி குறையும் போது அரிசி, பருப்பு வகைகள் மற்றும் சர்க்கரையின் விலை சந்தையில் அதிகரிக்கும். இந்திய பொருளாதாரத்தில் உணவு பணவீக்கத்தை ஏற்படுத்தலாம் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். கால்நடைகளுக்கான பசுந்தீவன பொருட்கள் பற்றாக்குறை ஏற்படலாம். வழக்கத்தை விட வெயிலின் தாக்கம் அதிகரித்து வெப்ப அலைகள் இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் இப்போதே வீசுகின்றன. வெப்ப அலை தாக்கத்தால் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. இனிவரும் நாட்களில் நீர்நிலைகள் வற்றிப்போய் குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் பயிர் சேதம் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளன. தமிழ்நாட்டின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான கேரளா, கர்நாடகா உள்பட தென்னிந்திய பகுதிகளில் மழை குறையும். இதனால் மேட்டூர், முல்லைப்பெரியாறு, பவானிசாகர், அமராவதி, தென்பெண்ணை உள்ளிட்ட அணைகளில் போதுமான நீர்வரத்து இல்லாமல் அணை நிரம்பாமல் போய்விடலாம். ஜூலை மாதம் எல்னினோ உருவாகி அது அக்டோபர் மாதத்தில் சூப்பர் எல்னினோவாக மாற இருப்பதால் தமிழ்நாட்டில் வரும் செப்டம்பர் இறுதி வரை கோடை வெப்பம் நீடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. வழக்கமாக மார்ச் முதல் மே மாதம் வரை, சில நேரங்களில் ஜூன் முதல் வாரம் வரை கூட வெயில் நீடிக்கும். ஆனால் இந்த ஆண்டு கோடை வெப்பம் செப்டம்பர் வரை நீடிக்க இந்த சூப்பர் எல்னினோ தான் முக்கிய காரணம். அதிலும் ஜூன் ஜூலை மாதங்களில் சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் வெப்பநிலை 41 செல்சியஸ் முதல் 42 செல்சியஸ் வரை, அதாவது